Warriors. இது நம்ம ஃபேமிலி. ஒவ்வொரு ஊர் பேரை சொன்னதும் சில உணவு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். திருவள்ளூர் அப்படின்னு சொன்ன உடனே அது சென்னையில ஒரு இடம் தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன உணவுன்னு சட்டுன்னு யோசிக்கவே முடியல. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தெரியுது கடல் உணவுகள் தான் இங்க பிரபலம்னு. அது உண்மைதானா எப்படி? ஆமா சார். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற பழவேற்காடு. இந்த பழவேற்காடு ஏரியும் கடலும் சேர்ந்து இருக்கிற இடம் அது. திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஃபேமஸ்ன்னு சொன்னாக்கா இந்த நண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து பழவேற்காடு ஏரியில பிடிக்கிற நண்டு வேற, கடல்ல பிடிக்கிற நண்டு வேற, ஏரியில பிடிக்கிற நண்டு வேற. இந்த ஏரியில பிடிக்கிற நண்டு வந்து பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க, கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மருத்துவ குணம் உடையது. சணல்ல போட்டு கட்டி தருவாங்க இல்லையா, கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப டேஸ்டாவும் உள்ளது இந்த நண்டு. அதனால இந்த மாவட்டத்தில் இது ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த சென்னை ஒட்டி இருக்கின்ற இந்த மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த பழவேற்காடு ஏரி மீன் வந்து ரொம்ப பிரபலமான ஏரி. அதுவும் இந்த நண்டு, கட்டு நண்டு, பச்சை நண்டு. சாப்பாடை தாண்டி திருவள்ளூருடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது? அதுக்கு ஏதாவது தனித்துவம் இருக்கா? சென்னை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால் சென்னையில என்ன கலாச்சாரம் இருக்குதோ அந்த கலாச்சாரம் இந்த மாவட்டத்திலே இருக்குது. நகர்ப்புறமும் வருது, கிராமப்புறமும் இருக்குது. ரெண்டு கலந்த மாதிரி தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம். இந்த கலாச்சாரம் சென்னையில என்ன கலாச்சாரமோ அந்த கலாச்சாரம் பாதி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் கிராமங்கள் இன்னும் கிராமங்களாகவே தான் இருக்கு. இந்த கிராமங்கள்லாம் இன்னும் முன்னேறி வரல. அரசுகள் மாறி மாறி வந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள் அந்த அளவிற்கு மோசமாவும் இருக்குது. ஒரு சில இடங்கள் வளர்ச்சி பெற்றும் இருக்குது. முக்கியமா சொல்லணும்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பெரிய அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. நிறுவனங்கள் இருந்தும் இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரயோசனம் சொன்னா, இங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு ஒப்பந்தாரர் வேலை தான் கிடைக்கும், நிரந்தர பணி கிடைக்காது. ஒவ்வொரு நிறுவனமும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அது MRL, MFL, இது பெரிய பெரிய நிறுவனம் தான். எல்லாமே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் இந்த மக்கள் வேலை தேடிட்டு தான் இருக்காங்க இன்னும் கூட. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு காரணம் என்னன்னா, ஒரு சில அதிகாரிகள் அல்லது கம்பெனியுடைய முதலாளிகள் நிரந்தர பணியாளரா பெரும்பாலும் இப்ப வச்சுக்கிறது இல்லை. இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னா வடநாட்டிலிருந்து வர்ற தொழிலாளிகள் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல அந்த ஒப்பந்ததாரர் வேலை கூட ஒரு சில பேருக்கு அது கிடைக்காம இருக்குதுன்னு சொன்னா அந்த நிறுவனங்கள் செய்யற தப்பு தான். இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் மாத்தி அமைக்கணும். அதுதான். சரி, நம்ம மறுபடியும் உணவுக்கு வருவோம். ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன். இதுதான் ஸ்பெஷல். நீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பாரம்பரியமான உணவு இதுதான். நண்டு, மீன், இது போன்ற உணவுகள் தான். நத்தை, ஏரி மீன், கடல் மீன். குறிப்பா எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த நேமம் ஏரி, அங்க விரால் மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். விரால் மீன் ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற செம்பரம்பாக்கி ஏரியில வந்து இந்த ஜிலேபி மீன் கிடைக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட எங்க கிராமத்தில் இருக்கிற நேமம் பகுதியில் இருக்கின்ற நேமம் ஏரியில் இருக்கிற விரால் மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, அது சாப்பிடுவோம். பிடித்த உணவை
அதுவே நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை சோறு அந்த மாதிரி பிடிக்குமா? அது வந்து ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க, குழம்பு வச்சும் கொடுப்பாங்க. அது நான் பெரும்பாலும் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவேன். குழம்பு வச்சு சாப்பாடோடு சேர்த்து தான் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்ற விஷயத்துல நீங்க ரொம்ப விருப்பமா இருந்தீங்க, அதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கா மாதிரி தெரியுது. இது எப்படி பாருங்க? அவங்க கட்சியினுடைய பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கே கூட அவங்க சப்போஸ் ஒன்றா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஒன்றாவும் ஆகலாம். அதனால் நம்ம அதில் கருத்து சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு தெரில. ஆனால் இப்பொழுது தனித்தனியாக இருந்தாலும் அது அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன, பிரிஞ்சு இருக்கின்ற அவர் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவர் டிடிவியாக இருந்தாலும் பழையபடி அதிமுக ஒன்றிணைந்தால் கட்சி இன்னும் வலுவாக இருக்கும் என்று அதிமுக தொண்டர்களே சொல்றாங்களே தவிர அதில் தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை. கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத சொல்லலாமே. விருப்பம்னா ஒன்றா இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய விருப்பம். நல்லா தான் இருக்கும். ஆமாம். நீங்க ரொம்ப காலமா இந்த கூட்டணியில இருக்கிறதுனால கேட்கிறேன், ஜெயலலிதா காலத்துல இருந்த அதிமுகவுக்கும் இப்ப இருக்கிற அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? அதாவது அந்த அம்மா இருந்த காலத்துல இது போன்ற பிரச்சனைகள் இல்லை, கட்சியில குழப்பங்கள் இல்லை. அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா அத்தனை பேருமே அடிபணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான். அந்த அம்மா இல்லைன்ற காரணத்தினால தான் இப்ப இவங்களுக்குள்ளார பிரிவினையா இருக்கிறாங்க. இப்ப அதுவே தெரியுது இல்லையா? அப்ப அந்த அம்மா இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்கும். அந்த அம்மா இல்லாத நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அந்த அம்மா இருந்த காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அதிமுக. இப்பதான் அம்மா இல்லாத சூழ்நிலையில்தான் தற்பொழுது பிரிஞ்சு இருக்கின்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அவங்க கட்சியை வழி நடத்தின அளவுக்கு திறமை எடப்பாடிக்கு இல்லைன்றீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. அந்த திறமை கண்டிப்பா அவருக்கு அப்படியே இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் யாரும் பிரிஞ்சு போகாத அளவிற்கு அவர்கள் பேசி ஒன்று சேர்ந்திருக்கலாம் அப்படின்றதான் ஒரு சின்ன கருத்து, வேற ஒன்றும் இல்லை. திறமையோடு தான் அவர் 4 வருஷம் ஆட்சி நடத்தினாரு. திறமையோடு தானே நடத்தினாரு. திமுக காரங்களாம் மற்ற எதிர்கட்சியில வந்து அடுத்த மாசம் ஆட்சி போயிடும், 2 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும்னு சொன்னாங்க. ஆனா அவர் 4 வருஷத்தை பூர்த்தி பண்ணிட்டார்ல. ஆட்சி நடத்துறதை தாண்டி கட்சியை வழி நடத்துறதுல கேட்கிறேன். அவர் கட்சியை நல்லா தானே வழி நடத்தினாரு, எந்த தப்பும் இல்லையே. அவங்களுக்குள்ள அதிகார போட்டியில அது ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த அதிகார போட்டி இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். கூட்டணி கட்சிகளை நடத்துறதுல எப்படி ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம்? ரெண்டே ஒரே மாதிரி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Anbulla Girius, இது நம்ம family.